அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடத்திட்டம் அறப்பளீஸ்வர சதகம் பாகம் 3வது நன்மாணாக்கர் இயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல மாணாக்கர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இந்த இதில் இலக்கணங்களை சொல்லப்படுவாங்க. இயல்பா நன்மாணாக்கருக்குடைய சிறப்பு என்ன, நன்மாணாக்கருடைய இயல்பு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அதை 3 வகையாக பிரிப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மாணாக்கர், இடைமாணாக்கர், கடைமாணாக்கர் அப்படிம்பாங்க. அப்போ அந்த முதல் மாணாக்கர், இடைமாணாக்கர், கடைமாணாக்கர், அந்த கடைமாணாக்கர் எதை குறிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, தென்னை மட்டையோட அந்த கீழே ஒரு நார் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் எப்படி சொல்கிறது, அருமையாக சொல்ல போனோம்னு சொன்னால், எதுக்கும் பயன்படாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கும் பயன்படாத பன்னாடை அப்படின்னு சொல்லுவாங்க. பன்னாடை அப்படிம்பாங்க. அதுக்கு கடைமாணாக்கர் அவன் என்னதான் சொன்னாலும் அவன் மனசில் ஏற்றுக்க மாட்டான், அதை எடுத்துக்க மாட்டான், அதை பொருள்படுத்திக்க மாட்டான். அப்படிங்கிறதுக்காக அதை பாகத்தை பிரிக்கிறாங்க. இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளே, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த வரும் பொழுது, தன்னுடைய குணங்கள் மாறும் பொழுது, அந்த எண்ணங்கள் மாறும் பொழுது அதை பிரிக்கிறாங்க. முதல் மாணாக்கர், இடைமாணாக்கர், கடைமாணாக்கர். அந்த கடைமாணாக்கருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பன்னாடை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்குமே பயன்படாத அந்த பொருள் அதனால பன்னாடை. அப்போ இந்த மாணவன் எதுக்குமே பயன்பட மாட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்படி பிரிக்க வைக்கிறாங்க. அதே போல் ஒரு நன்மாணாக்கர் இயல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாணவன் ஆசிரியர் தன்னை திட்டினாலும், தனக்கு ஏதேனும் கொடுமை செய்தாலும், கோட்பாட்டு இழிவுபடுத்தினாலும் அதற்காக சிறிதும் மனம் வருந்தக்கூடாது. ஒரு மாணவன் ஆசிரியர் திட்டுவாங்க. உங்களுக்கு தெரியும், இயல்பாக தெரியும். அது எதுக்கு திட்டுவாங்க அப்படின்னா, நல்லது தான் திட்டுவாங்க. எந்த ஒரு ஆசிரியரும் ஒரு மாணவன் கெட்டு போகணும் அப்படின்னு திட்ட மாட்டாங்க. அவன் நல்வழிக்கு வரணும், நல்ல பண்பை உணர்த்திக்கணும் அப்படின்னு தான் திட்டுவாங்க. முன்னொரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆசிரியர் கையில் குச்சி இருந்தது. குச்சின்னா கம்பு அடிப்பாங்க. அடித்தாங்கன்னா நல்வழிப்படுவாங்க. இப்போ அந்த பண்பு இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா, மாணவன் என்ன சொல்கிறானோ அதை ஆசிரியர் கேட்குற நிலைமைக்கு வந்துட்டோம். சரிங்களா? அப்போ அந்த பண்பு மாறி ஆசிரியர் சொன்னாதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத ஏற்றுக்கணும். அப்படி திட்டினாலும் போனாலும் அடித்தாலும் அது நல்ல வழியில் படுத்து தான் நம்மளை பண்ணுறாங்க அப்படின்னு ஏற்றுக்கிட்டோம்னா அவன் நல்வழிப்படுவான். அதை விட்டுட்டு, அதான் பாருங்கள், ஆசிரியர்கள் நோக்கி நீயே எனக்கு உண்மையான தந்தையாகவும் தாயாகவும் இருக்கிறாய் என கூறி அவருக்கு கழிவோடு பணிவிடைகள் செய்ய வேண்டும், அமர வழிபட வேண்டும். அதாவது ஒரு மாணவன் தன் ஆசிரியரை பார்த்து, அதான் மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறாங்க இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம் 3வது இடத்துல குரு வச்சுருக்காங்க. குருன்னா ஆசிரியர். சரிங்களா? அதை மாதா பிதாங்கிறது அம்மா அப்பா, குரு தெய்வம் 4வது தான் தெய்வம். அப்போ 3வது இடத்துல ஆசிரியர் வச்சுருக்காங்கன்னா, அப்போ எந்த உயர்ந்த இடத்துல வச்சுருக்காங்க பாருங்கள். அப்போ என்னென்னா, நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுக்குறவர் ஆசிரியராக இருக்கார். அப்போ அந்த பண்பு நல்ல இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது அந்த மாணவன் ஏற்றுக்குவான். அப்படிப்பட்ட மாணவன் நன்மாணாக்கர் அப்படின்றாங்க. அதான் நன்மாணாக்கர். நல்லா எல்லாத்தையும், கஷ்டம் வந்தாலும் தன் பக்கம் அதை புரிஞ்சுக்கணும், மகிழ்ச்சி வந்தாலும் அதை எடுத்துக்கணும். அப்போ அதை புரிஞ்சுக்கிறவன் தான் நன்மாணாக்கர். இல்லை, எனக்கு சந்தோஷம் மட்டும் வந்தால் எடுத்துக்குவேன், கஷ்டம் வரும்பொழுது நான் என் பக்கம் இருக்க மாட்டேன், இன்னொரு பக்கம் திணிச்சிருவேன் அப்படின்னா அதான் கடைமாணாக்கர் கொண்டு போகிறாங்க. அதான் கடைமாணாக்கர். அதுக்கு பாருங்கள், வைதாலும் ஓர் கொடுமை செய்தாலும் மோசிரி மாறாது இழ்ந்தாலுமே மனது சாற்றிகாலும் கோணாது நாணாது மாதா பிதா எனக்கு பொய்யாமல் நீ என்று கனிவோடும் பணிவிடை. அதனால் எனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்து நல்வழிப்படுத்துவது யாருன்னா என்னுடைய குரு. அப்படி இருந்தால் தான் அது நன்மாணாக்கர். அது ஏற்றுக்கணும் கண்டிப்பாக. அடுத்து பாருங்கள், புனித ஒன்றனாது என தத்தம் செய்து இரவு பகல் போற்றி மலரடியில் வீழ்ந்து. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய குரு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஆசிரியர் என்ன பண்ணுறேன்னா, இரவு பகல் பார்க்காம அவருக்கு நான் சேவை செய்கிறேன். சேவை செஞ்சு அவருக்கான அந்த காரணத்தை உணர்த்துறேன். எனக்கு என்ன அவர் பண்ணாரோ அதுக்கு நான் ரிட்டன் என்ன பண்ணுறேன், அவருக்கு நான் என்னுடைய நான் பரிசாகவோ அல்லது என்னுடைய புண்ணியமாகவோ இல்லை அவருக்கு சேவையாகவோ நான் பண்ணுறேன். அப்படி செஞ்சாதான் அது நன்மாணாக்கர். அதான் மெய்யாகவே பரவி உபதேசம் அதுபெற விரும்புவோர் சிடராம் வினைவோர் அரும்படி அவருக்கு அருள் செய்வதே. எனக்கு அப்படி செஞ்சிட்டேன்னா நான் புண்ணியம் அடைஞ்சிட்டேன், நான் என்னுடைய குருவுக்கு நான் எல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்னா அவருக்கு நான் புண்ணியம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இங்கேயும் சொல்கிறாங்க, அருமையாக சொல்கிறாங்க பாருங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அது பிரித்து சொல்கிறேன். எப்படின்னா, மாதா பிதாவனுக்கு பொய்யாமல் நீ என்று கனிவோடும் பணிவிடை புரிந்து பொருள்
பொருளிடாவும் புனித உன்றன. அதாவது அம்மாவாக இருந்தும் அப்பாவாக இருந்தும் எனக்கு எப்படி நல்வழிப்படுத்தினீங்களோ அதை நான் உங்களுக்கு திருப்பி என்னுடைய சேவையாக நான் உங்களுக்கு நான் செய்கிறேன். அப்படி செஞ்சால் அவன் நன்மாணாக்கர் அப்படின்றாங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாணவனுக்கும் நல்வழிப்படுத்துவது குருவோட கடமை. அதை புரிஞ்சு நடத்துவது அந்த மாணவனுடைய செயல். அப்படி செஞ்சுட்டா